வெல்கம் டு கதை காவியம் சேனல். வாழ்க்கையில் நமக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசை இருக்கலாம். ஆனால் அடுத்தவர்கள் பாதிப்பு அடையும் அளவுக்கு பேராசை இருக்கக்கூடாது. நமக்கு அதிகாரம் இருப்பதால் எதையும் சாதித்து விடலாம். யாருடைய பொருளை வேண்டுமென்றாலும் தட்டி பறித்து விடலாம் என எண்ணுவது மிகப்பெரிய தவறு. அதிகார பலத்தை விட அறிவு பலமே பெரியது என்பதை இந்த கதை மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள். முன்னொரு காலத்தில் சூழல் நாடு என்ற ஒரு நாட்டை ஒரு நல்ல அரசர் ஆண்டு வந்தார். அவர் மாதந்தோறும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது மக்கள் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த பொருட்களை அரசருக்கு பரிசாக அளிப்பார்கள். ஒருமுறை சிந்து என்ற வளமான கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அரசருக்கு ஒரு ஜாடி நிறைய பானகத்தை பரிசளித்தனர். அன்றிரவு அரசர் அந்த பானத்தை அருந்தியபோது அதுவரை அவர் சுவைத்திராத அளவுக்கு மிகச் சிறந்த சுவையுடனும் உடலுக்கு மிகுந்த தெம்பை தருவதாகவும் இருந்தது. இதை ஒரு தொழிலாக மாற்றினால் நாட்டுக்கு வருமானம் வரும் என்று அமைச்சர் யோசனை கூற அரசர் அந்த கிராம மக்களை அழைத்து அதன் செய்முறையை கேட்டார். ஆனால் அந்த கிராம மக்கள், அரசே, எங்களை மன்னித்து விடுங்கள், இந்த ரகசியத்தை மட்டும் எங்களால் சொல்ல முடியாது என்று மறுத்து அரசர் காலில் விழுந்து வேண்டினார்கள். கோபமடைந்த அரசர் ஒரு பானத்தின் செய்முறையை சொல்ல மறுத்ததற்காக அவர்களை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். உண்மையில் அந்த பானகத்தின் ரகசியம் அந்த கிராம மக்களுக்கு ஒருமுறை நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களால் நன்றி கடனாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதை வணிகமாக்க வேண்டாம், இரகசியமாக வைத்திருங்கள், இல்லையெனில் பேராசை பிடித்தவர்கள் எங்கள் மலையை தோண்டி அழித்து விடுவார்கள் என்று அந்த மலைவாசிகள் சத்தியம் வாங்கியிருந்தனர். அதை காப்பாற்றவே கிராம மக்கள் சிறை சென்றனர். விஷயத்தை அறிந்த ஒரு மலைவாசி தன் நண்பர்களை காப்பாற்ற ஒரு திட்டம் போட்டார். அவர் அரசரிடம் சென்று அந்த பானத்தை கொடுத்து அதன் இரகசியத்தை சொல்ல 2 நிபந்தனைகளை விதித்தார். சிறையில் உள்ள கிராம மக்களை விடுவிக்க வேண்டும் மற்றும் அவர் தரும் ஒரு கோழியை அரண்மனைக்குள் 10 நாட்கள் எங்கும் கட்டி போடாமல் வளர்க்க வேண்டும். அரசர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அந்த கோழி அரண்மனை முழுவதும் மூடி பொருட்களை கொத்தி பெரும் நாசத்தை ஏற்படுத்தியது. பொறுமை இழந்த ஒரு காவலன் அந்த கோழியை கொன்றுவிட்டான். 10 நாட்கள் கழித்து வந்த மலைவாசியிடம் கோழி இருந்துவிட்ட செய்தியை அரசர் சொன்னார். உடனே மலைவாசி, அரசே, அந்த பானகத்தின் இரகசியமே அந்த கோழியின் முட்டை ஓடுதான். கோழி இறந்ததால் இனி அந்த பானத்தை செய்ய முடியாது என்று கூறி அந்த முயற்சியை கைவிடச் செய்தார். உண்மையில் அந்த கோழிக்கும் பானத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு கோழியே அரண்மனையை இவ்வளவு நாசம் செய்கிறது என்றால் பானத்தின் இரகசியம் தெரிந்தால் பேராசைக்காரர்கள் எங்கள் வாழ்வாதாரமான மலையை எவ்வளவு நாசம் செய்வார்கள் என்பதை அரசருக்கு உணர்த்தவே அவர் அப்படி செய்தார். சில ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருப்பதுதான் அனைவருக்கும் நல்லது. இந்த கதையிலிருந்து நாம் நம் வாழ்க்கைக்கு தேவையான 3 விஷயங்களை பார்க்கலாம். 1. பேராசை பெரும் நஷ்டம். அரசர் அந்த அபூர்வ பானத்தின் சுவையால் ஈர்க்கப்பட்டு அதை ஒரு வணிகமாக மாற்ற நினைத்த பேராசை இறுதியில் அந்த பானத்தையே அவரிடமிருந்து நிரந்தரமாக பறித்துவிட்டது. 2. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுதல். சிந்து கிராமத்து மக்கள் தங்களுக்கு உதவிய மலைவாசிகளுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற தங்கள் உயிரையே துச்சமென மதித்து சிறை சென்றனர். 3. அதிகாரத்தை விட அறிவாற்றல் சிறந்தது. அரசரிடம் அதிகாரம் மற்றும் படைபலம் இருந்தும் அவரால் அந்த பானத்தின் இரகசியத்தை கண்டறிய முடியவில்லை. ஆனால் ஒரு சாதாரண மலைவாசி தனது புத்திசாலித்தனத்தால் அரசருக்கு எந்த தீங்கும் இழைக்காமல் அவருக்கு ஒரு பாடத்தை புகட்டியதுடன் சிறையில் இருந்த தன் மக்களையும் காப்பாற்றினார். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.